ஹலோ விவாஸ், இன்றைய பதிவில் வாராகி அம்மன் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாராகி அம்மன் சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணலாமா? வாராகியை வழிபட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? கடன் பிரச்சனை தீர என்ன தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணால் கடன் பிரச்சனை தீரும் என்பது முழு விளக்கமாக கொடுத்துருக்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பிகையை பார்ப்பதற்கு தான் பார்த்தா கரடு முரடான ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு பார்த்தா கொஞ்சம் கூட தீவினைங்கிறது ஏற்படாமல் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த வாராகி அம்பாள். வீட்டில் சிலைகள் வைத்தும் திருவுருவ படங்கள் வைத்தும் வழிபாடு செய்யலாம். ஆனால் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யும் போது அபிஷேகம் ஆராதனை தினம்தோறும் நெய்வேத்தியம் மறக்காமல் வைக்கணும். அபிஷேகம் புதன்கிழமை பஞ்சமி திதி இது மாதிரி முக்கியமான நாட்களில் பண்ணிக்கிட்டால் கூட போதுமானது தான். தினம்தோறும் பார்த்தா காலையிலும் மாலையிலும் 2 வேளையும் நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். சிலைகள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணாலே காலை மாலை விளக்கேற்றணும். தீபம் தூபம் கண்டிப்பாக தினம்தோறுமே காட்டி தான் ஆகணும். அப்படி என்னால் முடியுங்கிறவங்க தாராளமாக வீட்டில் சிலை வழிபாடுங்கிறது பண்ணலாம். அம்பிகைகிட்ட நம்ம பிரார்த்தனையை முறையிடும் பொழுது எப்பொழுதும் அழுது கொண்டு முறையிடவே கூடாது. ஏன்னா இந்த செயல் வாராகிக்கு பிடிக்காது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்போதுமே தைரியமாக நம்மளுடைய பிரச்சனைகளை அம்பிகைகிட்ட முறையிடும் போது மிகுந்த தைரியத்தை கொண்டு முறையிடணும்னு சொல்லியிருக்காங்க. வாராகியை வழிபாடு பண்ணுவவங்களுக்கு நார்மலாகவே தைரியம் அதிகமாகவே இருக்குமா. இந்த வாராகியை வழிபாடு பண்ணுறவசி நமக்கு என்ன பயன் பார்த்தா, நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. நிறைய நமக்கு நம்மளே சும்மா இருந்தாலும் நமக்கு ஏதாவது இந்த பில்லி சூனியம் சொல்லிட்டு ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பல கஷ்டங்களை அம்பாள் கொடுப்பாங்களாம். அதுலேருந்து நம்மளை காத்தருளக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த தெய்வம் கருதப்படுறாங்க. வாராகி இதுக்கப்புறம் தான் புதுசாக திருவுருவப்படம் சிலைகள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க பூஜையை பஞ்சமி திதி நாளில் ஆரம்பிங்க. இந்த பஞ்சமி திதி நாளுங்கிறது தான் வாராகி அவதரித்த நாளாக கருதப்படுது. நம்மளுடைய தைரியத்திற்காக வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக வாராகி இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ராஜராஜ சோழன் பிள்ளையாரை வழிபாடு பண்ணி தன்னுடைய செயல்களை செய்ததை விட வாராகியை வழிபாடு பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் நம்ம போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே வாராகி தான் இருப்பாங்க. தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வாராகிக்கு வழிபாடு பண்ணலாம். இந்த தேங்காய் தீபம் புதன்கிழமைகளில் இரவு 8 மணி முதல் 10 மணி வரைக்குள்ளே ஏற்றி வழிபாடு பண்ணணும். இரவு நேரத்தில் வாராகிக்கு தீபம் ஏற்றும் போது இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றணும். இப்போ வாராகிக்கு பிடித்த நிறமாக கருதப்படுவது சிவப்பு நிறம். அதனால் சிவப்பு நிற திரியை பயன்படுத்தியிருக்கேன். இதை விட சிறப்பு மிக்க திரி பஞ்சு திரி தான். பஞ்சு திரிங்கிறது ஒரு சுத்தமான திரி. அந்த திரியும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இப்போ கீழே 2 பொடி பச்சரிசி, அதன் மேலே ஒரு தேங்காவை 2ஆக உடைத்து அதில் இலுப்பை எண்ணெயும் திரி போட்டு தீபம் ஏற்றுறோம். நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கண் கூட நம்ம பார்க்கலாம். அம்பிகை எப்பொழுதுமே தன்னை நம்பி இருப்பவங்களை வெற்றி அடைய செய்யக்கூடியவள் தான். அதாவது படைத்தளபதியாக இருந்து தன்னுடைய தலைவிக்கு வெறும் வெற்றிகளை குவித்த தெய்வமாக தான் இவங்க இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த வழிபாடை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணீங்களா? இதனால் உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சான்னு சில பேருக்கு கொஸ்டின் இருக்கும். உண்மையாக இந்த வழிபாடை நான் பண்ணேன். ஆனால் எனக்கான ஒரு பிரார்த்தனை வைத்து நான் பண்ணவில்லை. எங்கள் அம்மாவுக்காக ஒரு பிரார்த்தனை வைத்து பண்ணேன். கரெக்டாக ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணேன். 9 நாட்களுக்குள்ளவே என்னுடைய வேண்டுதலை அம்பிகை நிறைவேற்றான். இந்த பரிகாரம் எனக்கு என் சிஸ்டர் வாராகி கோயிலுக்கு போவாங்க. அவங்க எனக்கு வாராகி வழிபாடை அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இரவு நேரத்தில் வாராகிக்கு நம்ம தூபம் போடும்போது வெண்கடுகு போட்டுக்கணும். ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு மட்டும்தான் வெண்கடுகு பயன்படுத்தணும். வெண்கடுகோட தன்மையை பார்த்தா எதிரிகளை விரட்டக்கூடியது.
அதனால் வந்து கண் திஷ்டியே இருக்கணும். அதனால் இரவு நேர பூஜைக்கு வந்து நம்ம வெண்கடுகை வந்து பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான் எளிமையான பூஜை தான். தீபம் தூபம் காட்டிக்கலாம். அம்பிகைக்கு வந்து நெய்வேத்தியமாக மாதுளப்பழம் வச்சுருக்கேன். இந்த மாதுளப்பழத்தில் 1 டீஸ்பூன் வந்து தேன் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா அம்பிகைக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு வந்து நெய்வேத்தியம். விரலி மஞ்சள் மாலையாக வந்து கோர்த்து போடலாம். நம்மளுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறணும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.